இந்த மாதிரி விநாயக பெருமானுடைய மூல மந்திரம் மட்டும்தான் அந்த சுவாமிக்கு பிரதானம். அந்த சம்ஹிதா மந்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய அந்த மூல மந்திரம் மட்டும்தான் பிரதானம். முருக பெருமானுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி சுவாமிக்கு ஷடாட்சரம், பெருமானை எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாட்சரம், நாராயணரை எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டாட்சரம். ஆனா இந்த சண்டிக ஹோமத்துல மட்டும்தான் இந்த சப்தசதின்னு சொல்லக்கூடிய 700 மந்திரங்களும் பிரதானமாக இருக்கிறது. மற்ற அநேக விதமான வழிபாடுகள் எடுத்துக்கலாம். அந்த வழிபாடுகள்லாம் ஒரே ஒரு மந்திரத்தை தான் நம்ம 1000 தடவையோ 1,00,000 தடவையோ 1,00,00,000 தடவையோ பாராயணம் செய்வோம், ஜபம் செய்வோம். அதுல ஹோமம், தர்ப்பணம், ஆர்ஜனம் நிறைய விதங்கள் உண்டு. ஆனா இந்த சண்டி வழிபாட்டுல மட்டும்தான் அம்பாளுடைய நவாட்சர மந்திரத்துக்கு இணையாக இந்த 700 ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டுள்ளது. நிறைய பாராயண முறைகள் உண்டு. லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நம்ம பகவத்கீதை எடுத்துக்கலாம், லலிதா சௌந்தர்யா லஹரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அநேக விதமான பாராயணங்கள் உண்டு. ஆனா அதெல்லாம் ஹோமம் செய்ய முடியாது. எப்படி இந்த புராணம் மார்க்கண்டேய புராணத்துல சொல்லப்பட்டுள்ள இந்த சப்தசதின்னு சொல்லக்கூடிய 700 மந்திரங்களை மட்டும் ஹோமம் செய்யறாங்க அப்படின்னா, இந்த 700 ஸ்லோகங்களும் அம்பிகையோட சரித்திரத்தை மட்டும் விளக்கிறது கிடையாது. இந்த 700 ஸ்லோகங்களுக்குள்ளேயும் அம்பாளுடைய முக்கியமான பீஜாட்சரங்கள் உரைகின்றன. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவார் நம்ம பரனூர் அண்ணா. ஒருத்தன் மகாபாரதத்தை படிச்சுட்டு இருந்தாராம். ரொம்ப ஸ்ரத்தையா, அவருக்கு நல்ல அதீத ஞானம் உண்டு. இந்த மகாபாரதத்தை கரத்தலையா சொல்லுவார் பார்க்காம. ஆனா புஸ்தகத்தை திறந்து வச்சு அதை படிக்கும் பொழுது தப்பு தப்பா படிப்பாராம். ரொம்ப காலமா அந்த இடத்துல பாராயணம் நடந்துட்டே இருக்கிறது. அவர் சின்ன குழந்தையில இருந்து அந்த இடத்துல அந்த பாராயணத்துல ஈடுபடக்கூடியவர். புஸ்தகத்தை பார்த்து படிக்கும் போது மட்டும் ரொம்ப தப்பு தப்பா படிப்பாராம். ஆனா பிரவச்சனங்கள் எல்லாம் பிரமாதமா பண்ணுவாராம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளேசம் உண்டு, எப்படியாவது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஆனா யாரால போய் கேட்க முடியும்? வயசுல பெரியவராச்சே, இத்தனை வருஷமா அந்த இடத்துல பிரதானமா இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கும் கேட்கறதுக்கு மனசுல தைரியம் வரல. அதனால சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தார். அந்த வழியா ஒரு நாள் பாராயணம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த வழியா முக்கியமான பிரஜை, ஒரு மந்திரி மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அப்ப இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் இந்த மந்திரத்து மேல அதீத நம்பிக்கை உண்டு, இப்பவும் உண்டு. ஆனா வெளிப்படையே கிடையாது, அவளுக்குள்ள மட்டும்தான். அவளா என்ன பண்ணுவா, எந்தெந்த இடத்துலாம் இந்த மந்திரங்கள் கேட்கிறதோ, எந்தெந்த இடத்துலாம் வேத கோஷங்கள், எந்தெந்த இடத்துலாம் திருமுறை பாராயணங்கள், இந்த மாதிரி இறைபெருமானுடைய வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ முதல்ல நின்று அந்த வழிபாட்டுல கலந்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்க போவாங்க. அந்த மாதிரி இந்த மகாபாரத பாராயணம் நடந்துட்டு இருக்கிறது. அவர் வரார், சிவமடுக்க கேட்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா வரார். ஒரு புஸ்தகத்தை திறந்து வச்சு தப்பு தப்பா படிக்கிறத பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. சாதாரண மனுஷனால தான் கடந்து போயிடலாம். அவர் ஒரு நிர்வாக பிரஜை. தவறு நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தட்டி கேட்டாகணும் இல்லை. அதனால அந்த பாராயணம் முடிகிற வரைக்கும் இருந்தார். பாராயணம் முடிஞ்ச கையோட அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமி நமஸ்காரம், நீங்க என்ன வயசுல பெரியவரா இருக்கீங்க, எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் நீங்க அதை திறந்து வச்சுட்டு இப்படி தப்பு தப்பா படிக்கிறீங்க, அதுக்கு நீங்க படிக்காம இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதை திறந்து வைக்கும் போது எனக்கு அதுல இருக்க எழுத்துக்கள் தெரியலப்பா, அந்த எழுத்துக்கள் சொல்லக்கூடிய வடிவங்கள் தான் என் கண்ணுக்கு தெரியறது. எത്ര எത്ര அப்படின்னு சொல்லும் போது எங்கெங்கு அப்படிங்கிற எனக்கு காட்சி தான் தெரியுதே ஒழிய எത്ര எത്ര அப்படிங்கிற எழுத்து என் கண்ணுக்கு தெரியலப்பா. அந்த மாதிரி பகவான் எப்படி போர் செய்கிறார், பகவான் எப்படி அனுகிரகம் பண்றாருன்ற காட்சி என் கண்ணுக்கு தெரியும் பொழுது அந்த எழுத்தை மறைஞ்சு போயிடுறது, என்னுடைய சுயநினைவை என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்றாரு. கண்ணில் தாரதாரியா தண்ணியை ஊத்திண்டு. பக்திங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த 700 ஸ்லோகங்கள். இந்த 700 ஸ்லோகங்கள்லயும் அம்பாள் எப்படி அரக்கர்களை வதம் செய்கிறாள், அம்பாள் எப்படி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிற சரிதம் தான் இந்த 700 ஸ்லோகம். ஆனா வெறும் சரிதம் மட்டுமே கிடையாது இந்த ஸ்லோகம். இதனுடைய ஒரு ஸ்லோகத்திலையும் அம்பிகையுடைய மகத்தான அக்ஷரங்களானது பொதிந்துள்ளது. அதனாலதான் இந்த 700 மந்திரங்களை மட்டும் தனிச்சிறப்பா ஹோமம் ஆனது இங்கே செய்யப்படுகிறது. அதுதான் சண்டி ஹோமத்துல இன்னும் ஒரு மகத்துவமான விசேஷம். அந்த மாதிரி அம்பிகை அநேக விதமான அரக்கரைகளை வதம் செய்கிறார். வதம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? வதம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? பொருவா இப்ப முருகப்பெருமான் சூரனை வதம் பண்றார், நம்ம சிவபெருமான் மன்மதனை வதம் பண்றார், அந்தகனை வதம் பண்றார், நம்ம விநாயக பெருமான்
அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் பண்றார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வதம் அப்படின்னா நம்ம என்னன்னு பொருள் எடுத்துக்கிறோம்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. வதம்னா நம்ம என்னன்னு பொருள் எடுத்துக்கிறோம்? சம்ஹாரம் செய்வது. சம்ஹரிக்கிறதுனா இல்லாமல் செய்வது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தவரை கொல்றது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இறைவன் எல்லா உயிரினுக்கும் அனுகிரகம் பண்றாரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வதம் செய்யும் போது மட்டும் எப்படி ஒருத்தனை கொல்றாருன்ற ஒரு முடிவுக்கு நாம போறோம். இறைவன் எப்படிப்பட்டவர்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அரக்க குணத்தை மட்டும்தான் வதம் செய்வார். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவானது, இந்த ஆத்மாவானது எப்படி தோன்றதுன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி சுவாமி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஆத்மாவும். இது வந்து சாஸ்வதமானது. அந்த ஆத்மாவுக்கு இயற்கையாவே ஒரு தீய பழக்கம் உண்டு. சீக்கிரமா கெட்டதை பிடிச்சிக்கும். அதுக்குதான் ஆத்ம மலம், ஆணவ மலம் அப்படின்னு. இந்த மனம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுதுதான் தீய குணங்களானது வெளிப்பட்டு எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணியிருந்தாலும், கோடி கோடி ஆபத்து இறைவன் நாமம் ஜபத்திருந்தாலும், அவனுடைய இந்த ஆணவ மனமானது வெளிப்பட்டு அவன் கேட்ட வரத்தை தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த சமயத்துல இறைவன் வந்து அவனுடைய தவத்தின் பயனாக அவனுக்குள்ள இருக்கிற அடக்க குணங்களை அழித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் சுவாமி. அதுதான் சம்ஹாரம். சுவாமி வந்து யாரையும் பண்ண மாட்டார். உதாரணத்துக்கு துர்கையை பார்த்தேன்னா காலக்கடியில மகிழன் தலையை வச்சிருப்பான், இரவு மாட்டு தலைய. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனை சம்ஹரிச்சுட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய அந்த எருமை போன்ற குணத்தை, ஆணவ மலத்தை சம்ஹரித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து, மற்ற யாருக்கும் அந்த பாக்கியம் அவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அம்பாள் கிட்டக்கையே இருக்கான் பாரு. அந்த மாதிரி நம்ம எந்த அளவு இறைவனிடம் பக்தியை செலுத்துகிறோமோ அந்த அளவு இறைவனுடைய கிருபையானது நமக்கு கிடைக்கப்பட்டு நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த ஆணவாதி கெட்ட குணங்கள் எல்லாம் அழியும். அதுதான் சம்ஹாரம் அப்படின்னு பேர். நாமும் அதுதான் என் சுவாமிகிட்ட வேண்டிக்கணும். முதல்ல சொல்லும்போது, சங்கல்பத்தில் சொல்லும்போது சத்ருபாதானி நிவர்த்தியர்த்தம், எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்க வேண்டும்னு சங்கல்பம் பண்ணுவாங்க. எதிரிகள்லாம் பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர் வீட்டுக்காரனும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற குணங்கள் ஆணவம், கண்ணம், மலம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள், இன்னும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான தீய குணங்களானது நம்ம உள்ள இருந்து போகணும் அப்படின்றதான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை. அந்த மாதிரி அம்பாள்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்றா தேவர்கள் எல்லாம். எதை நோக்கி? உலகத்தின் நன்மையை பொருட்டும் இந்த மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சும்பன், சும்பன், சண்டமன்றன் சொல்லக்கூடிய பெரிய பெரிய அரக்கர்கள் எல்லாம் இந்த பூமியையும் ஏனைய அனைத்து புவனங்களையும் அடிமை செய்து அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்தை இழைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து அம்பிகை எல்லாத்தையும் மீட்க வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து அம்பிகை எவ்வாறு அந்த துன்பங்கள் எல்லாம் துடைத்து உயிரினங்களுக்கு இன்பத்தை அளித்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சரிதம் தான் இந்த சப்தசதின்னு சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள். இதை பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கணும். ஸ்ருதம் ஹரதி பாபாடி அப்படின்னு அம்பாடே சொல்றாரு. உட்கார்ந்து படிச்சாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமானா அப்படிலாம் இல்லை. வேற சிந்தனையில நீங்க படிச்சுட்டு இருந்தா உனக்கு அந்த பலன் கிடைக்காது. ஆனா வேற வேலை செய்யும் பொழுது இதை காதால கேட்கறீங்க பாருங்க, அந்த நொடி மாத்திரத்துல அம்பிகை உங்களுக்கு அனுகிரகம் பண்றாங்க. எப்படி நினைத்தால் முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க. அங்கேயே இருக்கிறவனுக்கு சுவாமி மோட்சத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவனுக்கு அந்த சிந்தனை இருக்காது. ஆனா எங்கேயோ இருந்து அண்ணாமலையாரேன்னு மனசால சொல்றான் பாருங்க, அவனுக்கு அந்த மோட்சம் ஆனது கிட்டும். ஏன் அப்படின்னா சிந்தனை இறைவனை நோக்கி இருக்கணும். அதனாலதான் ஸ்ருதம் ஹரதி பாபாடி, செவிமெடுத்து இந்த ஸ்லோகங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாப்பங்களானது விலகும். எதனால அம்பாள் பாப்பங்கள் விலகும் சொன்னா நம்ம யோசிக்கணும். மற்றதெல்லாம் துன்பங்கள் விலகும், கஷ்டங்கள் விலகும்னு சொல்லல. ஸ்ருதம் ஹரதி பாபானி அப்படிங்கிறார். ஏன்னா பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே. நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வியாதி உபதிரவங்கள் தான் நம்மளுடைய பெரிய ஹிம்சை. பணங்காசையும் சம்பாதிச்சிடலாம், மற்ற விஷயங்கள்லாம் உடம்பு ஆரோக்கியத்தை இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஆனா உடம்புல வியாதின்னு ஒண்ணு பீடிச்சிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளால ஒரு காரியம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சின்ன தலைவலி எடுத்துப்போம். தலைவலி வந்துட்டுனா அப்புறம் அன்னைக்கு நாள் முடிஞ்சது. ஏன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இந்த வியாதி உபதிரவங்கள் போகணும். அதுக்கு எது மூல காரணம்? பாபம். அந்த பாபமானது எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை காதால கேட்கும் பொழுதே போய்விடும்.